வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் உங்களுக்கு அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 17வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 30ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு கிரகம். குரு கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களுமே அனைத்து கதிர்வீச்சுகளுமே தட்சிணாமூர்த்தி தெய்வத்திடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து இன்றைய தினத்தை இனிமையாக மிகவும் சிறப்பாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரம் இன்று காலை 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து ராகுடைய சதய நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். அதாவது அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நட்சத்திரம் மாற்றமடைந்து சதய நட்சத்திரத்தில் தன் பயணத்தை தொடர்கிறார். இன்று காலை 7:30 பிறகு. இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சப்தமி திதி, 7ஆம் திதி என சொல்லக்கூடிய சப்தமி திதி இன்று காலை 11:22 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 8ஆம் திதியான அஷ்டமி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி கடகராசி. கடகராசி என்பது காலச்சக்கரத்திற்கு காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 4ஆம் வீடாக அமைகிறது. கடகராசியில் இருந்துதான் வீடு மனை யோகங்கள் கொடுக்கப்படுகிறது. வண்டி வாகன யோகங்கள் கொடுக்கப்படுகிறது. வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாயம் சார்ந்த தொழில் சார்ந்த அனைத்து காரகங்களும் அதிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த ராசி சந்திராஷ்டம ராசியாகவும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை கொண்டு சந்திரன் எந்த ராசியில் செல்கிறாரோ எந்த நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அதை கணக்கிட்டு சொல்லக்கூடிய பலன்தான் ராசி பலன். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் கும்ப ராசியில் காலச்சக்கரத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கக்கூடிய காலச்சக்கர ரீதியாக பார்க்கும்போது லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் இருந்துதான் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டங்கள் கொண்டு வந்து தரப்படுகிறது. லாபங்கள் கிடைக்கப்படுகிறது. மன சந்தோஷங்கள், நண்பர்கள் உறவு, தான் விரும்பக்கூடிய அனைத்து உறவுகளையும் அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய வீடுதான் கும்பம் ராசி. இந்த ராசியில் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். சந்திரனுடைய இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்களை கும்ப ராசியிலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது காலச்சக்கரம். காலச்சக்கரம் என்று புதிதாக சொல்கிறேன் என பார்க்கிறீர்களா? ஆமாம் அன்பர்களே, காலச்சக்கரம் சுற்றுவதால் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை தன்மை அனைத்துமே மாற்றமடைகிறது. பிறந்த குழந்தை சிறுவனாகிறது, இளைஞனாகிறது, தந்தையாகிறார், தாத்தாவாகிறார். இதற்கு காரணம் காலச்சக்கரம் சுற்றி கொண்டே இருப்பதுதான். அந்த காலச்சக்கரத்தில் இருந்துதான் நம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிறது. 11ஆம் வீடு என்பது சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது, வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. அதோடு சேர்த்து உடல் மற்றும் மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பதற்கான அனைத்து வகையான நற்பலன்களும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். இதன் காரணமாக உயர் பதவிகள் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். நட்பு வீடு என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீடு என சொல்லக்கூடிய 2வது தொழிலை செய்யக்கூடிய வீட்டிலிருந்து உங்களுக்கு தொழில் ரீதியான நற்பலன்களை தர இருக்கிறார். இன்றைய தினம்
அதாவது இரண்டாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்பர்களே, நீங்களே வியக்கும் அளவிற்கு நல்ல லாபத்தை கொடுக்க இருக்கிறது. தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற உங்களது உயர்வான எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அளவில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரனின் செயல்பாடுகள் சிறப்பாக வந்து இன்றைய தினத்தை கடந்து செல்வீர்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தசமஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை தசமஸ்தானம் என்று சொல்லுவோம். கும்ப ராசிதான் அந்த வீடு. கும்பராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன், உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை தசமஸ்தானத்தில் பயணம் செல்லக்கூடிய சந்திரன் சிறப்பாக அமைத்து தருவார். 10ஆம் இடம் என்பது தொழில் கல்வியை குறிக்கக்கூடியது. கல்வி என்ற ரீதியில் தொழில் கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கு அதற்கான முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் வீடு, உங்கள் வீட்டின் அதிபதி ஆட்சி செய்யக்கூடிய வீடு ரிஷபராசி. உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன். ஆரோக்கியம் தொடர்பாக அவர் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு 9வது வீடு. கும்பராசி நாம் அவ்வாறு அழைப்போம். இந்த வீட்டின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். ஆமாம் அன்பர்களே, வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இதன் தொடர்ச்சியாக இதனுடைய நற்பலனாக எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடைய இருக்கிறீர்கள். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மேசம் ராசியில் புதன் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானம் என்றாலே வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான வேலை கிடைத்து அந்த வேலையின் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி சிறப்பாக செயல்படுகிறார் இன்றைய தினம். அன்பர்களே, கும்பராசி என்பது தந்தை ஸ்தானமாகவும் அமைந்திருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, தந்தை வழி சொத்துக்கள் வகையில் பொருளாதார மேன்மைகளை கொடுக்கக்கூடிய லாபகரமான நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய கும்பராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, 8ஆம் இடம் என்றாலே அலர்ஜியை கொடுக்கக்கூடிய வீடு, ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வீடு. 9 கிரகங்களில் சனி கிரகத்திற்கு 8ஆம் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, 8 என்றாலே பிரச்சனையை தரக்கூடியது. அதனால்தான் அன்பர்களே, நாம் சனி பயிற்சியை கண்காணித்து வருகிறோம். சனி பயிற்சி அன்று வழிபாடு செய்து பரிகாரங்கள் செய்து வருகிறோம். இன்றைய தினம் கும்பராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மனது சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல நம்மை துரத்தி வரக்கூடிய நம்மளை தாக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இன்றைய தினம். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வது என்பது தெய்வ வழிபாடும் அதற்கு உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவானை நாம் வணங்கி வழிபாடு செய்வது என்பது நம்மை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு உதவியாக இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தின் செயல்பாடுகளை கும்ப ராசியிலிருந்து இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். கலஸ்திரஸ்தானம் என்றாலே குடும்பஸ்தானம் என்றும் கொள்ளலாம். ஆமாம் அன்பர்களே, கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய வீடு 7ஆம் வீடு. 7ஆம் வீடு ஒன்று இருந்தால்தான் குடும்பம் என்ற ஒரு நிலையே உருவாகும். அந்த வகையில் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பையும் பாசத்தையும் காதல் இது போன்ற மென்மையான உணர்வுகளை ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடக்கூடிய நேசமான நாளாக சந்திரன் அமைத்து தருவார். ரிஷபம் ராசி என்பது தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான
ரிஷபராசி உங்களுக்கு தொழில் வகையில் நன்மைகள் தரக்கூடியது. அந்த வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்கிறார். வேலை பணி ரீதியாக தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு நற்பலன் தருவதற்கு இன்றைய தினம் தயாராக இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, வேலை பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களது உயர் அதிகாரிகளிடம் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே களைவதற்கான நற்பலன் கொடுக்க இருக்கிறார் சூரியன். அதனால் உத்தியோக ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மன கவலைகள் எல்லாம் விலக இருக்கிறது. பணியில் நிம்மதியோடு செயல்பட இருக்கிறீர்கள். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, கும்ப ராசி என்பது வெற்றி ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேர வேண்டுமென்றால் கன்னி ராசி அன்பர்களுக்கு கும்ப ராசி சிறப்பாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் கும்ப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் வெற்றி பயணமாக அமைகிறது. உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவதில் இதுவரை இருந்து வந்த தடைகள் என்ற தோல்விகள் அனைத்தும் தகர்த்து எறியப்பட்டு அடுத்து வருகின்ற நாட்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப் போகிறது. சொத்துக்கள் ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய வெற்றி, பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய உங்களது அப்பா மற்றும் தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியின் பலன்கள் இன்றைய தினம் இனிதாகவே உங்களை வந்து சேர இருக்கிறது. நாம் ஒரு மனிதனை பார்த்து அவன் புத்திசாலியாக இருக்கிறான், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் பிழைத்து கொள்வான் என்று சொல்வோம் அல்லவா? அதற்கு காரணமே புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய 5வது வீடு சிறப்பாக இருப்பதுதான். துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் கும்பம் ராசி என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். கும்பம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அன்பை சிறப்பாக தருவதற்கும் பாசத்தை மேன்மையாக தருவதற்கும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை கொடுக்கக்கூடியதாகவும் அமைகின்ற காரணத்தால் இளைஞர்களும் இளம் பெண்களும் துலாம் ராசியில் பிறந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் காதல் வலையில் சிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். ஆட்சி வீடு என்பது உங்களுக்கு 2 வீடுகள், ஒன்று ரிஷபம், இன்னொன்று துலாம். உங்கள் வீட்டின் அதிபதி ஆட்சி வீட்டில் செல்லக்கூடிய பயணம் சிறப்பான பயணமாக நற்பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயணமாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை பிளான் பண்ணி செய்யக்கூடிய நாளாக உங்கள் வீட்டின் அதிபதி ஆட்சி வீட்டிலிருந்து சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாய் வீடு கும்பராசி. திருமணமாகி கணவன் வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு தான் பிறந்த வீடு தாய் வீடாகவும் புகுந்த வீடு மாமியார் வீடு எனவும் சொல்லப்படுகிறது. ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கும்பம் ராசி தான் தாய் வீடு. தாய் வீடு என்பது ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடியது, வீடு மனை யோகங்களை கொடுக்கக்கூடியது. கல்வி என்ற வகையில் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு, இளம் சிறுவர் சிறுமியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் சிறப்பான ஞாபக சக்தியும் ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது மெக்கானிக்கல், சிவில் இந்த துறைகள் அனைத்துமே மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. மெக்கானிக்கல், சிவில் இது தொடர்பாக வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு, வேலை தேடக்கூடிய முயற்சிக்கு வேலை கைகூடக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நட்பு வீடு என சொல்லக்கூடிய வீடு மீனம் ராசி. சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு நீர் ராசி. சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய நீர் ராசியில் வீட்டின் அதிபதி செவ்வாயின் பயணம் இனிமையான பயணம். வியாபாரம் தொழில் தொடர்பாக வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் உங்களுடைய வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதற்கான அனைத்து வகையான வழிவகைகளையும் செய்வார் வீட்டின் அதிபதி. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியின் பலன்களை
இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது காலச்சக்கரம். வேலை, பணி, தொழில் என பார்க்கும் பொழுது டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் கும்ப ராசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கும்ப ராசியில் இருந்துதான் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து சேரும். இந்த தொழில் தொடர்பாக வேலை தொழில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வருமானத்தையும் அந்த வருமானத்தின் வழியில் வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். பூமி ராசியான ரிஷப ராசியில் வெற்றி ஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி குரு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய குரு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே செயல்படுவார். வியாபாரம் தொழில் என பார்க்கும் பொழுது வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வியாபாரம் மற்றும் தொழிலில் இதுவரை இருந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தும் முழுமையாக விலகி தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருவார் குரு பகவான். மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானத்தின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது 2வது வீடு என்பது எந்த வகையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை நீங்கள் சேமிக்கப் போகிறீர்களா அல்லது செலவு பண்ண போகிறீர்களா என்பதை கும்ப ராசி தான் முடிவு பண்ணும். அந்த ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் நல்ல பயணமாகவே உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளை எப்பொழுது வர வேண்டுமோ அந்த சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் சந்திரன். பண வரவுகள் சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்களது குடும்ப தேவைகளும் சிறப்பாக பூர்த்தியாக போகிறது. அன்பர்களே, கும்ப ராசியில் சந்திரன் மட்டுமல்ல, உங்கள் வீட்டின் அதிபதி சனியும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் அந்த வீட்டிலேயே தனது ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் இது போன்ற பயணங்கள் நடைபெறுகின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனநிறைவை தரக்கூடிய அமைப்பாக மங்களகரமான நாளாக 2 கிரகங்களும் அமைத்து தருவார்கள். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலேயே ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலேயே சந்திரன் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். சதய நட்சத்திரம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம். ராகுவுடைய காரகங்கள் என பார்க்கும் பொழுது நுரையீரலை இயக்கக்கூடிய அமைப்பு ராகுவுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் மதுவுக்கு அடிமையாகிறார் என்றால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமும் ராகு தான். ராகு 8-12 வீடு தொடர்பு கொண்டு இயங்கும் பொழுது அந்த மனிதன் மதுவுக்கு அடிமையாகி மதுவை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார் தன் வாழ்நாள் முழுவதும். அதே சமயம் ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தால் இதனுடைய செயல்பாடு என்பது மிகவும் விபரீதமாகவே இருக்கும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், உங்கள் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறது. ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறது. இதுவரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி உயர்வை தர இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டில் சந்திரனும் சனியும் இணைந்தே பயணம் செய்கிறார்கள். சனி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சந்திரன் மனதை இயக்கி கொண்டிருக்கிறார். 2 கிரகங்களும் இணைந்து உங்களது இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய இருக்கிறார்கள். இதுவரை உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் அனைத்தையுமே துடைத்து எரிந்து சந்தோஷத்தை கொடுக்க இருக்கிறார்கள் இன்றைய தினம். அதனால் இன்றைய தினம் என்பது உங்களுக்கு நல்ல நாளாகவே கடந்து செல்கிறது. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, முதலீடுகள் செய்யக்கூடிய வீடான கும்ப ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்றைய தினம் என்பது நீங்கள் முதலீடுகள் செய்வதற்கான நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். 12ஆம் இடம் என்பது செலவு ஸ்தானம் என சொல்லுவோம். முதலீடுகள் செய்வது கூட ஒரு வகையில் செலவாக கூட நாம் கணக்கில் கொள்ளலாம். ஒரு இடம் வாங்குவது, ஒரு நகைகள் வாங்குவது, இது போன்ற செயல்பாடுகள் அனைத்தும் இன்றைய தினம் செய்வதற்கு சரியாக இருக்கும். அன்பர்களே, இது அனைத்துமே உங்களது ஜாதகத்தை பார்க்காமல் நாங்கள் சொல்லக்கூடிய பொதுவான கருத்து தான். முக்கியமாக இடம் வாங்கும்போது, வண்டி வாகனங்கள் வாங்கும்போது, ஒரு முதலீடுகள் செய்யும் பொழுது உங்களது ஜாதகத்தை அன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை ஆய்வு செய்து கணித்து அதன்படி நீங்கள் நடந்து செல்வது என்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். பூமி ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார்.
பயணம் செய்யக்கூடிய குரு பயணங்களுக்கு சாதகமான செயல்பாடாக இருப்பார். 3ஆம் இடம் என்பது பயணங்களை குறிக்கக்கூடியது. வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் அனைத்துமே குருவுடைய பார்வையின் காரணமாக சிறப்பான நற்பலனாக அமைந்துவிடும். உடல் ஆரோக்கிய நிலை என பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய விரை ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு, வைத்திய செலவுகளை கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.